இன்னைக்கு எபிசோடில் விஜய் சார் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் அவங்களோட ரெசல்யூஷன்ஸ் யாருக்கு என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. கேட்டுட்டு அப்புறம் அவர் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான வினோத் அண்ணாவை பார்த்துட்டு சொல்லுவார், உங்கள் சிம்மாசனத்தை உங்ககிட்டேருந்து யாருமே பறிக்க முடியாது, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது இன்டைரக்டாக எனக்கு என்னோ டைட்டில் வந்து உங்களுக்கு தான், நீங்கள் கவலையே பட வேண்டாம், அதனால் நீங்கள் எதை பற்றி ஒரி பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்படி தான் அவரோட பேச்சு இருந்துச்சு. அண்ட் வினோத் அண்ணாக்கு இன்றைக்கி பயங்கர கிளாப்ஸு நான் பார்த்தேன். அவர் வந்துட்டு சுபிக்ஷா கிட்டே கம்முன்னுமா, நீ பேசும்போது நான் சும்மா இருந்தால, நான் பேசும்போது நீயும் சும்மாரு அப்படின்னு சொன்னதுக்கு பயங்கரமான கிளாப்ஸ் கிடச்சிது. அடுத்துட்டு அரோராவை புகழ்ந்து தள்ளிட்டாரு. நீங்கள் அழகுன்னாரு, இந்த வயசில் ரொமான்டிக் நாவல்ஸ் தான் படிக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னார். அப்புறமா திவ்யாவை பார்த்துட்டு முதல்ல என்ன பொண்ணு இது என்ன மாதிரி கேரக்டர்னே தெரியலையே அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் உமன், ரொம்ப போல்டான உமன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னார். திவ்யாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. அவர் சும்மா பேருக்கு சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அவங்க மனசார ரொம்ப ஹாப்பியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் உங்ககிட்ட வந்து ஒரு கருத்து வைக்க முடியல, அதனால நீங்கள் அந்த கருத்தை வைக்கும்போது அடுத்தவங்க பேசும்போது நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு என்னவோ இது எல்லாருமா சேர்ந்து திவ்யாவை பிராண்ட் பண்ணுற மாதிரி தோணுது. சும்மா ஏதோ மற்றவங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் திவ்யா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணாத மாதிரியும், திவ்யா தான் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு யாரோ ஒருத்தவங்க பொருளியை கிளப்பி விட்டது. அந்த பொருளி அப்படி எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ மற்றவங்களாம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி. அடுத்தது சாண்ட்ராவை பார்த்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாரு. அது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே தான் எனக்கு மனசில் தோணுச்சு. எனக்கு ஃபஸ்ட் வீக் இந்த சாண்ட்ராவை ரொம்ப பிடிச்சது, அதே மாதிரி எப்பவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் எல்லோரும் சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லை அதே மாதிரி கண்டினியூ பண்ணுறாங்களான்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.